தமிழகத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. சில மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் லேசான மழை பொழிவாக எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் மிக தீவிரமாக காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் அநேக மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும். ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது கொட்டி தீர்க்கக்கூடும். இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அதற்காக நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் மழையே பெய்யாது என்பதற்கான அர்த்தம் அல்ல. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் 5 முதல் 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமடையும். பெரும்பாலான மாவட்டங்கள் 70 முதல் 80% வரைக்கும் தமிழகத்தில் மழை குறைவாகவே இருக்கும். 20 முதல் 25% மட்டுமே நமக்கு மழை பொழிவு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. அதுதான் நம்ம பெரும்பாலும் வட தமிழகத்தில் ஒரு மழை வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து வரும் நாட்கள் தென் தமிழகத்தை விட வட தமிழகத்தில் தான் அவ்வப்போது இடியுடன் கூடிய மிதமான மற்றும் கனமழைக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்காது என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படும். எந்த அளவுக்கு நமக்கு பகல் நேரங்களில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதே மாதிரி மாலை இரவு நேரத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மழை பெய்யும். கனமழை எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்டியலோட இப்ப நம்ம சொல்லிடுறோம். முதலாவது மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவாகும். கடலூர் மாவட்டத்தில் மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியான மிதமானது முதல் கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. 2 சென்டிமீட்டர் அல்லது 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு வரை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், ஸ்ரீமுஷ்ணம் உள்ளிட்ட அநேக இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பாகவும், அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம் மயிலம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். மேல்மருவத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும், அதே மாதிரி செங்கல்பட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மதுராந்தகம், அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கேளம்பாக்கம், மகாபலிபுரம் மற்றும் செங்கல்பட்டினுடைய நகர பகுதிகள் பல இடங்களிலும் தொடர்ந்து விட்டு அவ்வப்போது மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கக்கூடும். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பகல் முதல் மாலை வரைக்கும் நல்ல அந்த வெயிலுடைய தாக்கம் முழுமையா இருக்கும். காலையில ஆரம்பித்த வெயிலுடைய தீவிரம் மாலை நேரங்கள் வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு இரவு அல்லது நள்ளிரவில் தான் காஞ்சிபுரத்தில் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர் இது போன்ற இடங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மற்றும் தேதிகளிலும் இடைவிடாத ஒரு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். இனி வரும் நாட்கள் குறிப்பாக ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வானிலை நிலவரம் தான். அதாவது ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் பகுதியாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தின் பகுதியாக சில இடங்கள்ல இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு வலுவான மழை பொழிவு காத்திருக்கு. ராணிப்பேட்டை பகுதிகளில் குறிப்பாக கலவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் எந்தெந்த இடங்களிலும் உங்களுக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் அநேக இடங்கள், சோளிங்கர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கலவை மற்றும் செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் அவ்வப்போது இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் வலுவான கனமழை பொறுத்தவரை அவ்வப்போது பதிவாகும். இதுல மிதமான மழையும் நமக்கு காத்திருக்கு. மிதமான மழை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், இப்ப சென்னை, திருவள்ளூர் போன்ற இடங்கள்ல நமக்கு மிதமான மழைக்குள்ளாக அடங்கும். வட சென்னை, தென் சென்னை பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு இருக்கும். சேலம்,
மற்றும் திருவண்ணாமலை போன்ற இடங்கள், சேலம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடரும். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் அவ்வப்போது இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டங்கள் இப்போ நம்ம உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் இருக்கோ அந்த பகுதியெல்லாம் நமக்கு வெயிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மட்டுமே நமக்கு காணப்படும். ஏதேனும் ஓரிரு இடங்களில் வேணால் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். தென் மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு, டெல்டாவில் என்னங்க ஆச்சு, மழையே எங்களுக்கு வராதான்னு கேட்டால் அடுத்து வரும் நாட்கள் சற்று மழையினுடைய தீவிரம் குறைவாக இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவு தாங்க. அடுத்து வரும் நாட்கள் மழை தீவிரம் மிக குறைவு டெல்டா மற்றும் தென் பகுதிகளில். ஆனால் நமக்கு மழை பொழியக்கூடிய மாவட்டங்கள் வட தமிழகத்தில் மட்டுமே பரவலாக மழை வாய்ப்புகள் விட்டு பதிவாகக்கூடும். இனி வரும் நாட்களில் வட தமிழகத்தில் மட்டும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை எதிர்பாருங்க. மற்றபடி வேறெங்கும் நீங்கள் மழை எதிர்பார்க்க தேவையில்லை. ஆகவே ஒரு இயல்பான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 70% பகுதிகளில் காணப்படக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை திருச்சியில் 39.5 டிகிரி செல்சியஸ். இது கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸாக பார்க்கப்படுது. மே மாதத்தில் எந்த அளவுக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்ததோ அதற்கு சமமான ஒரு வெப்பநிலை தான் இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் பார்க்கிறோம். அடுத்து செப்டம்பர்லையும் இதே மாதிரி தான் வெயில் இருக்க போகுது. அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலும் நமக்கு வெயில் இதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றம் இருக்க போகிறதில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்தவரை செங்கல்பட்டில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை இரவு நேரங்களில் பெய்த மழை அளவு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். செங்கல்பட்டு 6 சென்டிமீட்டர், திண்டிவனம் 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் 3 சென்டிமீட்டர், சென்னை பகுதிகளில் ராணிப்பேட்டை 2 சென்டிமீட்டர், திருத்தணி 2 சென்டிமீட்டர், விரிஞ்சிபுரம் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி 1 சென்டிமீட்டர், செய்யார் பகுதிகள் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பதிவாகி இருக்கிறது. இது கொஞ்சம் பகுதிகளில் தான் நமக்கு மழை பெய்திருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்கள் மட்டும். அதுதான் நம்ம சொன்னோம் 70% தமிழ்நாட்டில் மழை கிடையாது, 30% மட்டும்தான் மழை இருக்கிறது. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா மழை தீவிரம் நமக்கு மிக குறைவாக பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது. இனி அடுத்து வரும் நாட்களிலும் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை பொழிவுகள் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் குறிப்பிட்ட ஓரிரு இடங்களில் மட்டும் வட தமிழகத்தில் அறிவித்த மாவட்டங்களில் மட்டும் சில இடங்களில் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். பகல் நேர வெப்பநிலை குறைய வாய்ப்பில்லை. அதே மாதிரி தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இறுதியில தான் நமக்கு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. சரியான நேரத்தில் பருவமழை தொடங்கும். அதே மாதிரி நவம்பர் 2வது, 3வது மற்றும் 4வது வாரங்கள் கடுமையான மழை தீவிரம் நிச்சயமாக அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு வருது. தொடர்ந்து அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் மற்றும் புயல் சின்னங்கள் வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழையில் உருவாகக்கூடிய இந்த நிகழ்வுகள் ரொம்ப வலுவானதாக இருக்கும். இதை பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.